அவங்க கெமிஸ்ட்ரிக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறாங்க. இந்த வார எனர்ஜிக்கு எப்படி வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். So let's welcome Asif and மோனிஷா. Asif and Monisha, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம ஜட்ஜஸ் கிட்ட இருந்து கமெண்ட்ஸ் கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. Alright, so நம்மளோட ஆசிஃப் அண்ட் மோனிஷா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? பிரசாந்த், நீங்க சொல்லுங்க. செட் மத்த ரொம்ப பிளேனா இருந்தது. ஒண்ணும் பண்ணல. இன்ஃபேக்ட் மத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சரி ஓகே என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா ஆன்டோ வந்து ரொம்ப கிளவரான கொரியோகிராஃபர். நான் செட்லாம் தேவையில்லை, எனக்கு என் பெர்ஃபார்மன்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ மூவ்மெண்ட் வந்து என் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்க கலக்கணும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் இருக்காரு. அவர் நம்பிக்கை வந்து வீண் பண்ணல.
ஆசிஃப் ஐ கம் டு யூ. தைஸ்ல இந்த மசில் ஸ்ட்ரெயின் இருந்தோம், அது ஆடுறது கஷ்டம், பட் ஸ்டில் அண்டர் யுவர் மெடிகேஷன். அந்த வலி தெரியாம ஆடுறீங்க, எப்படி அது? ஹவு இஸ் இட் பாசிபிள்? சார் ஆக்சுவலாக ரிஹர்சல் ஆடும்போது வலி இருக்கும் சார். ஸ்டேஜில் ஆடும்போது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் வச்சா அவ்வளோ சீக்கிரம் வலி தெரியாது. பட் த வே யூ டான்ஸ் பார்க்க ரொம்ப அருமையா இருக்கு. அண்ட் மோனிஷா, எஸ் சார். அதாவது இது உங்களுக்கு முன்னாடி வந்து 2 பேர் ஆடினாங்க, ரேமா அண்ட் மேக்னா. அதாவது சடனா வந்து இப்போ நான் ஏதோ இந்திர லோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ரம்பா மேக்னா, இப்போ 3ஆவது அழகி ஒன்ன பாக்குறேன். என்ன காஸ்டியூம்! தேங்க்யூ சார். சீரியஸா பியூட்டிஃபுல் காஸ்டியூம், இட்ஸ் சூட்டிங் யூ பெர்ஃபெக்ட்லி. தேங்க்யூ சார். அண்ட் ஏன் காஸ்டியூம் இதை பேசிட்டு இருக்குன்னா, பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க 2 பேரும் நல்லா ஆடுறீங்க, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. திஸ் டைம் இட்ஸ் பீன் a flawless performance. தேங்க்யூ ஸோ மச். flawless performance. எந்த அளவுக்கு உங்க இம்பாக்ட் இருக்குன்னா, மோனிஷா வந்து அந்த தரையை தொட்டு 1 2 2 கை தட்டினாங்க கீழே. அது 2 தடவை தட்டினாங்க அந்த மூமெண்ட் 1 2 3 4ன்னு அந்த லாஸ்ட்ல. அதை தட்டும் போது அந்த சத்தம் இங்க கேக்குது, அந்த ஸ்பீக்கர் சவுண்ட் மீறி கேட்டுனா, அப்ப அந்த இன்வால்மெண்ட், அந்த எனர்ஜி, அந்த பீக்லயும் வந்து விடாம ஆடுறது கஷ்டம். அண்ட் அதே மாதிரி நீங்களும் நல்லா, அதாவது ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்ற மாதிரி both of you compliment each other very well. Thanks, sir. பார்க்கவே brilliant-ஆ இருக்கு. I had a great time, great job. Thank you. குஷ்பு மேம், your comments. ஆசிஃப் நான் பேர் மாத்த போறேன்க்கா. மிஸ்டர் பர்ஃபெக்ட். எந்த ஒரு ஸ்டெப் இருந்தாலும் பர்ஃபெக்ஷன்ல ஆடக்கூடியவர் ஆசிஃப் தான். அந்த ஃப்ளோர் மூமெண்ட் எல்லாம் என்ன பண்ணீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் கால் உள்ள எப்படி போச்சு, அதுக்கப்புறம் லெஃப்ட் கால் அது மேல வந்துச்சு, அப்புறம் ரைட் கால் உள்ள போயிட்டு படுத்துட்டு என்னமோ எந்திரிச்சிங்க. அது என்ன பண்ணீங்க எனக்கு புரியல. ஒரு தடவை பண்ண பரவாயில்ல, நீங்க ஃபர்ஸ்ட் சோலோ பண்ணீங்க, அதுக்கப்புறம் பாய்ஸ் சேர்ந்து பண்ணாங்க. வித் யோர் மசில் புல், அந்த புல் இருக்கு, வலி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா everything is so easy for you. Super hats off. I love the costumes so much. And the color combinations, screen கவ்ளோ அழகா இருக்கும். And ஆசிஃப் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்னொன்னு வந்து, you play to the gallery. எப்போ கேமரா பார்க்கணும், எப்போ கேமரா கிட்ட பேசணும். Thanks again. மோனிஷா, எஸ் மேம். வைரம் வந்து கட் பண்ணி தான் அழகு வரும். அந்த மாதிரி தான் மோனிஷா. வைரம் வந்து எவ்வளோ வந்து சைட்ல இருந்து ஆன்டோ வந்து இங்க சதுக்கி அங்க சதுக்கி, இங்க கட் பண்ணி அங்க கட் பண்ணி, இங்க பாலிஷ் பண்ணி அங்க ரப் பாலிஷ் பண்ணி, அந்த மாதிரி ஒரு வைரம் ஜொலிக்குது. போக போக இப்போ MMA ஆரம்பிச்சு ஒரு 4-5 எபிசோட் தான் ஆகுது, அதுக்குள்ள ஒரு வைரம் ஜொலிக்குது. இன்னும் எத்தனை எபிசோட் இருக்கு? ஆன்டோ நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க ஆன்டோ. ஏன்னா நாங்க வந்து ஒரு சின்ன டங் ஒரு பிளாக் மார்க் வந்தாலும் நாங்க தான் முதல்ல மண்டையில அடிக்க போறோம். சோ பாத்துக்கங்க. பட் ஐ திங்க் பிரில்லியன்ட் ஜாப். அண்ட் ஆன்டோ அக்கா மாதிரி சிப்படா. ஆசிஃப் அண்ட் மோனிஷா, ஆசிஃப் நீ MM6ல வந்து செகண்ட் பிரைஸ் வாங்கினாலும் நார்மல் ஒரு கோல்டா தான் இருந்தேன், பட் இப்போ வந்து டைமண்ட் ஆயிட்டேன். Thanks very much. போன வாட்டி மோனிஷா நல்லா ஆடினா கூட பட் எங்க கண்ணுக்கு பித்தளையா இருந்த, ஆனா இந்த MM8ல வந்து நீ டைமண்ட் ஆயிட்ட. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே. அண்ட் 2 பேருமே பர்ஃபெக்ட் டான்சர்ஸ், ரொம்ப நல்லா இருந்து எல்லாம் இருந்து. பட் எனக்கு போன எபிசோட் ஓவரா பார்த்தனால இந்த எபிசோட் வந்து ஓகே நல்லா இருக்கு, வாவ் அப்படி சொல்ற மாதிரி இல்லை. நம்ம ஏன்னா ஃபோக்குன்னு சொல்லும் போதும் நாங்க ரசிக்கணும், அது கொஞ்சம் எனக்கு கம்மியான மாதிரி இருந்தது. ஏன்னா எந்த மிஸ்டேக் ஆக்சுவலி ஒரே நாள் தான் ரிஹர்சலுக்கு போனேன். ஒரு டோயட் அப்படி வந்து கண்ணு கலங்க வச்சிங்க. ஃபோக் ஆடும் போது எங்களை ஆட வைக்கணும் மனசார, பட் அதர்வைஸ் டூ குட். Thank you so much. Alright பிரசாந்த், ஆசிஃப் and மோனிஷாக்கு உங்களோட ஸ்கோர்ஸ். 30 கொடுக்கலாம்னு ஆசையா இருந்தது, பட் 29. Thank you sir. Thank you so much. குஷ்பு மேடம் உங்க ஸ்கோர் 29. Thank you. கலா மாஸ்டர் நான் என்ன கொடுப்பேன்? மைனஸ் சொன்னது நான் என்ன கொடுப்பேன் சஞ்சீவ்? 28. 28.5. Thank you so much. ஆசிஃப் அண்ட் மோனிஷா 86.5 வாங்கி இருக்காங்க out of 90. இப்போ மேல இருந்து ஷவர் விழ போகுது. அவங்க லக்கியா இருக்காங்களா இல்லையான்னு பாப்போம். Can we have a shower?
இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் லக்கியா இருந்திருக்காங்க. சோ ஆசிஃப் அண்ட் மோனிஷாக்கு 86.5 plus 3, that's 89.5 out of 100.